Please sit down. சாரோட இன்னொரு கெஸ்டும் திருச்சி கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு முத்துக்குமார் அவர்களையும் நமது கரவொலியுடன் ஸ்டேட் லெவல் ரேங்க்ஸையும் கொடுக்குறோங்கிறது. இன்னும் குரூப் 4லேயே இப்போ சமீபத்தில் வந்த டிஎன்பிசி முடிவு குரூப் 4 தான். அதில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பார்த்திபன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு, இன்னொரு கும்பகோணத்துலேருந்து ஒரு பொண்ணு எஸ்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நிறையா ஸ்டேட் ஃபஸ்ட்டு கேட்டகரியே போன குரூப் 4 ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சோம். அந்த வகையில் இப்போ குரூப் 4ல் கம்யூனிட்டி லெவலில் 25th ரேங்க்கும் ஓவரால் ரேங்க்கில் 47th ரேங்க் எடுத்த சிவனேஸ். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இருக்கிறதுலே நம்ம இந்தியாவிலே டஃப்பான எக்ஸாம் அதுதான் சொல்லலாம். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிலிமினரி லெவலில் எளிதாக இருக்குது, அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிராஸ் பண்ணணும், இப்படி நிறையா. நம்ம விளையாட்டு கூட கலெக்டர் பதவியெல்லாம் திட்டுறதில்லை. ஒரு நண்பரை சினிமாவுக்கு போகலாம் வான்னு கூப்பிடும்போது, இல்லைப்பா நான் வேலை இருக்குது கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ஆமாம் இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாரு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அப்போ விளையாட்டுக்கு திட்டும்போது கூட கலெக்டர் போன்ற பதவிகளை நம்மளால் திட்ட முடியறதில்லை. இன்றைக்கி நம்ம இந்தியாவே பல ஊழல்களையும் மீறி உச்சக்கட்ட நிலையில் நம்மளோட நிர்வாகமும் நம்மளோட ஆட்சி திறமையும் பல நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளே மூக்கில் விரலை வச்சு பார்க்குற வியங்கிற அளவுக்கு நம்மளோட நிர்வாகம் இருக்குன்னா நம்ம நாட்டில் இருக்க இந்த சிவில் சர்வன்ட்ஸ் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். அதுக்காக ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் சிவில் சர்வன்ட்ஸுக்கும் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கரவொலியை கொடுத்து நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எவ்வளவோ ஊழல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், அதை மீறி நம்ம நாட்டை ஒரு கட்டுக்கோப்பா, நம்ம நாடுனா சும்மா இல்லை 121 கோடிக்கு மேலே இருக்கும், இப்போ 130 கோடியை தாண்டி இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோ பேர் வச்சு பாதுகாக்கிறதுனா சும்மாவா? அதுவும் நம்ம கான்ஸ்டியூஷனில் படிப்போம், கலெக்டருக்கு ஈக்குவலாக வேர்ல்டில் கம்பேர் பண்ணுற எந்த பதவியுமே இல்லை எக்ஸப்ட் ஃப்ரான்ஸில் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற பதவி அப்படின்னு சொல்லு. அதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி பதவிகளே இல்லைன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட். அவங்க நினச்சா பல சமூக மாற்றங்களை கொண்டு வர முடியும், கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்படுறோம். சமீபத்தில் நம்ம நல்லா கேள்விப்படுற ஒரு பேர் சகாயம் ஐஏஎஸ்ன்னு சொல்லி, அவங்க நிறைய சமூக சீர்திருத்தங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேப்பரில் படிக்கிறோம், சந்தோஷமாக இருக்குது. அவரை ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மக்கள் சுற்றி கூடி நின்றுக்கிட்டு டிரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது, அவர் இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி மக்களாக போராட்டம் பண்ணதான். டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு போராட்டத்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அவர் இங்கேயே தான் இருக்கணும்னு போராட்டம் பண்ணதையும் கேள்விப்போம். இப்போ சமீபத்தில் அரசு ஊழியர்கள் அனைவருமே வேட்டி சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான கோரிக்கையை வச்சு அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு சகாயம் ஐஏஎஸ்ன்னு கேள்விப்போம். அப்போ இதுமாரி அதிகாரிகள் நினைச்சா பல சமூக மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம நிறுவனத்திலே இதுக்கு முன்னாடி வருண்குமார் பிடிஎஸ்ன்னு ஆல் இண்டியா 3rd ரேங்க் வாங்கியிருந்தார். அதுக்கு முன்னாடி லலிதா ஐஏஎஸ் வாங்கியிருந்தாங்க, தமிழ்நாடு ஹோம் கேடரு. லலிதா ஐஏஎஸ் நல்லா யோசிச்சு பாருங்க, இவரும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுக்கு முன்னாடி வந்த வருண்குமாரும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கு முன்னாடி வந்த லலிதா ஐஏஎஸும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க். 3 பேருமே நம்ம மாணவர்கள் சமீப 3-4 வருடங்கள். அது ஒரு ராசி போல இருக்கு நமக்கு இல்லை? இங்கேருந்து அப்படியே போயிட்டா தமிழ்நாட்டு லெவல்லையாவது மினிமம் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி லலிதா ஐஏஎஸ் இங்கே இருந்தான். விமலா ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 2 குழந்தைகளை வச்சுட்டு படித்து திருமணமான பிறகு படித்து பாஸ் பண்ணோம். இதுமாரி எவ்வளோ வரலாறுகள் நமக்கு இருக்குது, நிறையா சொல்லிட்டு இருக்கலாம். இன்றைய வரலாறு, இன்றைய சாதனை நமது திரு விபி ஜெயசீலன் அவர்கள். அவர் நாளை மறுநாள் இன்டர்வியூ ஆரம்பிக்குது, அவருக்கு அதாவது ட்ரைனிங் ஆரம்பிக்குது. நாளைக்கு ஈவினிங் அவர் இருக்கணும். எங்கே இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். நல்லா சத்தமா டெல்லியில் இருக்கணுமா? முசௌரி தானே, கரெக்டு தானே? முசௌரியில் இருக்கணும். நாளைக்கு ஈவினிங் அவர் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துடணும், ஏன்னா போயிட்டு ஒரு 6 மாதம் வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவசரமாக இந்த நிகழ்ச்சி. ஸோ இவ்வளோ டைட் ஷெடியூல்லையும் ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் வந்திருக்காரு டெல்லியிலேருந்து. இங்கே அங்கே அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா. ஃப்ளைட் பிடிச்சி வந்து நமக்காக வந்து கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணிட்டு இப்போயே திருப்பி இன்றைக்கி நைட்டு திருப்பி ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆகிறாரு. இவ்வளோ டைட் ஷெடியூல்லையும் வந்து உங்களை உற்சாகப்படுத்த இருக்கிற திரு ஜெயசீலன் அவர்களை வருக என வராது. ஸோ நிறைய மாணவர்கள் இங்கேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதில் ஜெயசீலன் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், ஏன்னா நம்மளுடைய சீடர் அப்படிங்கிற அளவில் இருக்கும். அது அவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா நீங்கள் இங்கே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். இங்கே இதே மேடையில் அவர் ஏற்கனவே ஐஆர்எஸ் பாஸ் பண்ணப்போ பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி குரூப் 1 பாஸ் பண்ணப்போ பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி குரூப் 2 பாஸ் பண்ணப்போ பேசியிருக்காரு. அப்போ அவரோட வரலாறு நீண்டது. தொடர் முயற்சிக்கு கிடைத்த பயங்கரமான வெற்றி. இப்போ வரும்போது கூட பேசிக்கிடணும், எல்லாம் அமைஞ்சு வரணும்னு. எதுக்கு அதை பேசி வரணும்னா, இவர் 45th ரேங்க் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு, ஹோம் கேடரே கிடச்சிருக்கு.
தமிழ்நாட்டிலே அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக வேலை பார்க்க போகிறார். அதுக்கே பலத்த கரகோஷம். ஏன்னா எவ்வளோ அட்வான்ஸ் ரேங்க் வாங்கினவங்களுக்கு கூட சொந்த மாநிலம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இவருக்கு ஜென்ரல் கேட்டகரியிலேயே தமிழ்நாடு கிடைக்குது. அதுபோக ரிசர்வேஷன்லையும் தமிழ்நாடு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ கன்ஃபார்ம் அவருக்கு தமிழ்நாடு கேடர் இங்கே தான் இருப்பார். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் மாவட்டங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் கலெக்டராக இருப்பார் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பதவியில் இருப்பார் பார்க்கலாம். ஒரு 8 மாதம் 9 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே ட்ரைனிங்கு இங்கேயே வந்துடுவார், அப்பயும் பார்க்கலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ்ஸாக உருவெடுக்க போகிறார். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே தான் நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக தான் பார்த்துருக்கலாம். ஐஆர்எஸ்ல பேசியிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி குரூப் 1லையும் பாஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி குரூப் 2லையும் பாஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், எதுக்கு இவ்வளோ லாங் ட்ராவல் நம்ம கூட அசோசியேட்டட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வகுப்புகள் தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்திருப்பாரு, பேப்பர் 1 கூட எடுத்திருக்காரு, இவிஎஸ் எடுத்திருக்காரு, மேக்ஸ் எடுத்திருக்காரு, எல்லாமே எடுப்பார். அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காருன்னா எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை பாரு. அப்போ எல்லா சப்ஜெக்டும் எடுக்காது, நல்லா தெளிவாக டீப்பாக நல்லாவே எடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்திருக்காரு. அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே இருப்பீங்க. யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. இருக்கீங்க பாருங்க. ஸோ டெட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன எடுத்திருக்காரு சார்? இவிஎஸ் எடுத்திருக்காரு. இவிஎஸ் கூட. ஸோ அந்த அளவுக்கு இங்கேயே நம்ம கூட கிளாஸ் எடுத்து இங்கேயே தங்கி வளர்ந்தவர். அதனால தான் நான் உரிமையாக என்னுடைய சீடர் அளவில் நம்ம இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுபோக இன்னொரு விஷயம், நான் எம்எஸ்சி அக்ரி, அவர் பிஎஸ்சி அக்ரி குரூப்லேயும். ஆனால் மதுரை கேம்பஸ், மதுரை அக்ரியில் பிஎஸ்சி அக்ரி முடித்தவர். மதுரை அக்ரியில் கிளப் செக்ரட்டரியாக இருந்தவர். கிளப் செக்ரட்டரினா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்மன்லாம் சொல்லுவீங்களே அந்த அளவுக்கு. அப்போ சின்ன வயசுலேயே அவரோட கேப்பபிலிட்டி நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கலாம். லாஸ்ட் டைம் ஐஆர்எஸ் ஃபங்க்ஷன் அவங்க வரும்போது இங்கே அவங்க பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை, வெளி மாநிலங்களுக்கு சென்று போயிட்டாங்க. இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். போன தடவை வந்தாங்க ஐஆர்எஸ் ஃபங்க்ஷன். ஐஆர்எஸ் ஃபங்க்ஷன்லேயே நம்ம பேசணும், அடுத்த ஐஏஎஸ்ஸாக மிக விரைவிலேயே ஒரு வருவார், எழுதி வச்சுக்கிங்கன்னு சொல்லி நம்ம பிளெஸிங்ஸோட ப்ரேயர்ஸோடு அனுப்பிச்சோம். அதே மாதிரி திருப்பி ஒரு 5-6 மாதம் கூட ஆகலை, திருப்பி ஐஏஎஸ்ஸாகவே வந்துட்டார். அப்போ நமக்கு கண் கூட தெரியுது அந்த உழைப்பு மட்டும்தான். அந்த குறிக்கோள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற குறிக்கோள் வந்து விலகாமல் இருந்தது. விலகி குரூப் 2 ஜாயின் பண்ணி அதிலே போய் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தா போயிருக்கும். குரூப் 1 பெரிய அச்சீவ்மெண்ட்டு, அதிலே போய் செட்டில் ஆகி அப்படியே மேரேஜோட போயிருந்தா அப்படியே போயிருக்கும். ஐஆர்எஸ் அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட், அப்படியே போயிருந்தா அப்படியே போயிருக்கும். அப்போ தொடர் முயற்சியில் விலகவே கூடாது, நம்ம நினச்ச வரைக்கும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல தொடர் முயற்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இது. அந்த தொடர் முயற்சிக்காக நம்ம ஒரு நல்ல கைத்தட்டலோட பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளாம் ஒரு அரை மணி நேரம் படித்தாலே அப்பா நிறையா படிச்சுட்டோம்பா, இன்றைக்கி இவ்வளோ போதும், இதெல்லாம் ஓவராக இருக்குது இவ்வளோ படிக்கிறதுலாம் அப்படின்னு நினச்சி ரெஸ்ட் எடுக்கிற நம்ம மத்தியில் இப்படி ஒரு கண்டினியூஸ் ஆம்பிஷனோட ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம பார்த்தா தான் நமக்கு தொடர்ந்து வேலை செய்யணும். அவர் கடமையாக நினச்சி செஞ்சுருந்தாருன்னா அப்படி படிச்சிருக்க முடியுமா? அவர் அதை விரும்பி அதை லவ் பண்ணி செய்கிறார். அப்படி தானே? 143 ஒரு ஆர்டிகல் படிக்கிறோம்ல கான்ஸ்டியூஷனில், ஐ லவ் யூன்னு ஒரு ஆர்டிகல் படி. அப்போ ஜெயசீலன் எதை லவ் பண்ணுறாரு? சப்ஜெக்டை. எல்லாத்தையும் எழுதுறாரு, எல்லாத்தையுமே வாங்கினார். இதையும் என்னால் வாங்க முடியும்னு வாங்கி காமிச்சார். அந்த அனுபவங்கள் அவரை இன்னுமே மேலே கொண்டு போச்சு. இன்னைக்கு அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலே தமிழில் எழுதி இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ஜெயசீலன் தான். ஸோ 2 விஷயங்கள் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, அவரோட அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க். நம்ம வச்ச ஆம்பிஷன்லேருந்து விலகவே கூடாது. நான் கூட நினச்சேன் ஐஆர்எஸ் வாங்கிட்டாரு, சரி டியூட்டியில் ஜாயின் பண்ணி அப்படியே போயிடுவார். ஐஆர்எஸ் ட்ரைனிங்லேயும் தான் இருந்தார், கான்பூரில் தான் இருந்தார், நாக்பூரில், அப்படி தானே? அங்கே தான் இருந்தார். அப்படியே இருந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. அங்கே இருக்கும்போது அவங்க எவ்வளோ வேலை கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாம் தெரியணும். நமக்கு சாதாரணமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படித்தா டயர்டாகும். அப்படிதான் இல்லாமல் மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஹெவியான ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு எப்படி லவ் பண்ணி பண்ணால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதை விட முக்கியம் தமிழில் எழுதுறது. இங்கே நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நமக்கு தான் ஆங்கிலம் தெரியலையே, நம்மளால ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. லைவ் டெமோ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. மெயின்ஸு தமிழில் எழுதி பாஸ் பண்ணி ஸ்டேட் லெவல் ரேங்கில் வந்ததில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா தமிழில் ஐஏஎஸ் எதுனா மார்க் வராதுன்னு ஒரு பிரம்மை இருந்துச்சு, ஒரு வதந்தி இருந்துச்சு. இப்போ மெயின்ஸில் தமிழில் எழுதி மார்க் வாங்கி இங்கிலீஷில் எழுதினவங்களும் பின்னாடி தானே இருக்காங்க. இந்த வருஷம் ஓவராலேவே ரிசல்ட் கம்மி, சிசாட் அது இதுன்னு அதில் ஒரு குழப்பம்.
அதில் தமிழில் எழுதினவருக்கு 45th ரேங்க் ஆல் இண்டியாலையும் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்கு தானே. இங்கே தமிழ்னா இங்கிலீஷ்னா என்ன இன்னும் அவர் சொல்லும் போதும் அதை பகிர்ந்துப்பா. அப்போ லாங்குவேஜ் ஒரு பேரியர் இல்லைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஆனால் ஜெயசீலன் எப்போதும் அதை சொல்லும் போதே சொல்லுவார், தமிழ்னா ஃபுல்லாக தமிழ் இல்லை சார், ஆங்கிலமும் நமக்கு தெரியணும். தமிழ்னா ஃபுல்லாக தமிழ் மட்டும் படித்து நம்மளால் போயிட முடியாது, ஆங்கிலம் ஓரளவுக்காக தெரியணும். அதனால தான் நானும் அடிக்கடி வலியுறுத்துறது மினிமம் லெவல் ஆஃப் இங்கிலீஷாவது நமக்கு தெரியணும்னு சொல்லி. ஒரு கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிற அளவில், ஒரு இன்டர்வியூவில் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னா சொல்லணும் அப்படிங்கிற அளவுலையாவது நமக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு சொல்லி சொல்லுவார். அவரே சொல்லுவார் கேட்போம். அப்போ தமிழில் எழுதி மிகப்பெரிய சாதனை ஒன்றும் இது வரைக்கும் யாரும் இல்லை. தமிழில் எழுதி இந்த ரேங்க் வந்தது இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் யாருமே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கெல்லாம் நல்லா கைத்தட்டலாம். ஆச்சரியத்தில் ஸோ இவ்வளவு சாதனைகள். அதுபோக நம்ம தமிழ்நாட்டுக்கே வரப்போறாரு, நம்ம கண் கூட பார்க்க போகிறோம். உங்களுக்குலாம் எப்படி 10 ரூபா கொடுத்து ப்ராமிஸ் வாங்கியிருக்கணும், அது மாதிரி ஜெயசீலன்ட்டையும் 10 ரூபா கொடுத்து ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தவங்கள்ட்ட எதுவும் பணம் வாங்கக்கூடாது, அப்படி தானே? அதையும் காப்பாற்றுவார். எங்கேயாவது வாங்கினார்னு கேள்விப்பட்டீங்கன்னா என்ன, நீங்கள் விஜிலன்ஸுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு லெட்டர் எழுது. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல, அது வேறு என்ன. ஆனால் நேர்மையான கும்பல் வரப்போறதில்ல. இது வரைக்கும் எங்களோட அனுபவத்திலே எதனால நேர்மை தான், எதனால நியாயம் தான் பேசுவார். நீங்கள் கிளாஸ்லேயே கூட பார்த்துருக்கலாம். ஸோ இவ்வளவு சாதனைகள். இது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். இதேமாரி லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முன்னாடியே இருக்காங்க. நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இங்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுமாரி ஏன் நம்மளால் வர முடியாது, நம்மளும் இதுமாரி வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளே வரணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ஜெயசீலன் சார்னு ஒருத்தரை பார்த்தோம். அவர் பயங்கரமாக சாதிச்சதா கேள்விப்பட்டோம். அதேமாரி ஃபியூச்சரில் நம்மளும் வரணும். நமக்கு இப்போ தான் ஏஜ், காலத்தையே பயிர் செய்யணும். இப்போ நல்ல வேலை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓபிசினா ஒரு 37 வயசு வரைக்கும், இது 35 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட 35 வயசுக்குள்ளே சாதிச்சுக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா காலத்தையே பயிர் செய்யணும். இப்போ இவர் யங்ஸ்டர் வேற. நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனர், கேபினெட் செக்ரட்டரி அளவு கூட போவார். நம்மளோட வாழ்த்துக்களோட நல்ல கைத்தட்டு. புரியுதா இல்லையா? ஸோ யங் ஏஜில் வர்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான அம்சம். அப்போ தான் பல விஷயங்களை நல்லாவே சாதிக்க முடியும். அப்போ காலத்தை பயிர் செய்யணுங்கிறது முக்கியம். நம்ம 1 மணி நேரம் படிச்சுட்டு 1 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு விநாயகர் சதுர்த்தினா லீவ் போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் எந்த சாதனையும் நம்மளால் செய்ய முடியாதுங்கிற சாதனைன்னா நல்ல கடின உழைப்பு தானே சாதனை பூக்கெல்லாம் மாறும். நம்ம கடின உழைப்பே இல்லாமல், எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல், எதுவும் நம்ம தியாகம் பண்ணாமல் நமக்கு எல்லாம் வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் கடினமாக உழைச்சா இது மாதிரி வந்துடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் என்னத்தை படித்து என்னத்தை பாஸ் பண்ணி என்ன அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மோட்டிவேஷன். ஸோ அந்த அவநம்பிக்கையே கூடாது. உழைத்தால் வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அதுக்கு நீங்கள் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ நிறுத்தியிருக்கேன். புரியுதா இல்லையா? ஸோ தொடர்ந்து நான் பேசுவேன். இப்போது திரு ஜெயசீலன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்கள் கைத்தட்டலுடன் பொன்னாடை. ஸோ மிகப்பெரிய வெற்றிக்கு உரித்தான திரு விபி ஜெயசீலன் அவர்களை உங்களுடன் உரையாடுமாறு அழைக்கிறேன். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சரி, உங்களுக்கு 1 மணிக்கெலாம் பசிக்காது. எப்படி சார் கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 2:30 தான் அந்த பசியே வரும். அந்த பிசியாலஜியே மாற்றி விட்டுருவாரு. ஸோ அதனால ஒரு 2:30 வரைக்கும் அது ப்ரோக்ராம் கொண்டு போகலாம். சரி, போதும். கிளாஸ்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதனால நான் ரொம்ப இலக்கியம்லாம் அப்படியே பேசி அப்படிலாம் பண்ண வேணாம். நம்ம ஜாலியாக பேசலாம் கொஞ்ச நேரம் எக்ஸாம்ஸ் பற்றி. சார் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் தமிழில் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா நான் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ் படிப்பு. இப்போ எக்கனாமிக்ஸே நம்ம படிக்கல, அதை படித்து ஒரு பிஜி லெவலுக்கு கிளாஸ் எடுக்க முடியுது, அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கடைசியில் நம்ம என்ன தான் பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம், அவ்வளவுதான். சரியா? இப்ப எக்ஸாம் ஏன் பாஸ் பண்ணலன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம சொல்றதை கேட்டிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டாங்க. வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒழுங்கா படிக்கல, அவ்வளவுதான். வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ரீசன்ஸ் ஆர் வெரி சிம்பிள். அதுக்கு நிறைய பின்னாடி காரணங்கள் இருக்கும். எனக்கு வீட்ல அது பிரச்சனை, இது பிரச்சனை, எனக்கு சப்போர்ட் இல்ல, திஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து யார் டிபிசி யூபிஎஸ்சியோ உங்களுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருந்ததுனால இவங்களுக்கு தனி கோட்டா இருக்கு அப்படின்லாம் எந்த கோட்டாவும் இல்லை. சரியா? ஸோ அட் த மோஸ்ட் படிக்கணும், அவ்வளவுதான்.
ஸோ அடுத்து இந்த வருடம் வந்து நான் என்னோட யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப என்னுடைய பொழுதுபோக்கு எல்லாம் கவிதை எழுதுறது, மேடை பேச்சு இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த எல்லா பெரிய அறிஞர்களுடைய கேசட்ஸ் எல்லாம் சார் வச்சிருப்பார். நிறைய கேசட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல போட்டு விடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் முன்னாடி இருக்கப்ப கலெக்ட் பண்ணது. ஸோ அந்த கேசட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, அது எங்கிட்ட காணா போயிடுச்சு. ஸோ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் எனக்கு இந்த கேசட்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு. எத்தனை கேசட்? ஒரு 100 கேசட் இருக்கும், 100 டிவிடி. 100 டிவிடி இதுக்காகவே ஒருத்தரை உட்கார வச்சு ஒரு 2 days அவருக்கு எந்த வேலையும் கொடுக்காம 100 கேசட்டை டிவிடியை காப்பி பண்ணி வச்சு அது எனக்கு நாக்பூருக்கு அனுப்பிச்சு வச்சார். சீரியஸா அதுல நிறைய நான் படிச்சுட்டு அதுல இருந்து அந்த இதெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய அந்த இன்டர்வியூக்கான ஸ்கில் எல்லாம் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போனேன். இன்டர்வியூ எல்லாம் அப்படி பண்ணதுன்னா அதுல இருந்து எனக்கு கேள்வியும் கேட்டாங்க. என்னுடைய பொழுதுபோக்கு வந்து கவிதை எழுதுறது, மேடை பேச்சு எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இன்டர்வியூ பத்தி கவிதை எழுதுலாம் சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு இன்டர்வியூ நல்ல மார்க்லாம் கூட வந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ காட் IAS. ஓகே, so in this pair also I want to thank Mr. Vijayalayan sir. So இந்த வெற்றி என்பது ரொம்ப தெளிவுங்க. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப அந்த கடும் உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நம்ம இதுல புக்ல பின்னாடி போட்டிருப்பாங்க, எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு அறிவுஜீவிகள் தேவையில்லை, கடும் உழைப்பாளிகள் தான் வேணும் அப்படின்னு. அந்த கடும் உழைப்பாளி நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப சார் இப்படி பயங்கரமா கிளாஸ் எடுப்பார்ல, அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப நினைப்பேன் நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் பேசணும். புக்கை பார்க்காமயே பாலிட்டிலாம் கடன்னு கெமிஸ்ட்ரில இருந்து கேட்பாரு, பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாரு, பாலிட்டில இருந்து கேட்பாரு, பாட்னில இருந்து கேட்பாரு, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்பாரு. இது மாதிரி படிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுட்டா போதுங்க. டிஎன்பிசி மட்டும் கிடையாது, குரூப் 1 மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி மட்டும் கிடையாது, IAS எக்ஸாம் மட்டும் கிடையாது. இதுக்கு மேல ஏதாவது வேர்ல்டுல சிவில் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணலாம். பட் வேர்ல்டுலயே the toughest exam, mother of all competitive exam, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி நடத்துற சிவில் சர்வீஸ் எக்ஸாம். This is toughest exam in the world. சரியா, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த எக்ஸாமே ரெண்டாவது என்னுடைய பர்டிகுலர் பேக்ரவுண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா பெருசா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அப்படிலாம் இல்லை. நான் படிச்சது எங்க கிராமத்துல இருக்க ஸ்கூல்ஸ் தான், தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன். +1 +2 பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வில்லேஜ், அது இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதுவும் பெருசான அப்படிலாம் இல்லை. தென் நார்மலி ஐ காட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு மை கோல் வாஸ் வெரி கிளியர், எப்படியாவது IAS ஆஃபீஸர் ஆகணும். ஸோ நான் யூஜி முடிச்சுட்டு ஜூன் 10 எனக்கு கோர்ஸ் முடிஞ்சு என்னுடைய பிசி சர்டிபிகேட் வாங்கிட்டு ஜூன் 12 இங்க வந்துட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு மறுநாளே இங்க பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு திருச்சியில ஒரு இதுல மேன்ஷன்ல ஒரு ரூம் பார்த்து கொடுத்து, ஸோ அப்ப இருந்து ரொம்ப நெருக்கமா பார்த்துக்கிட்டது சார் தான். ஸோ அந்த வகையிலுடைய இந்த சிவில் சர்வீஸ் பயணத்துல வந்து முதல் விதை திரு விஜயாலயன் ஒன்றி வைத்தது தான். அந்த வகையில் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்ன விதமான உதவிகளும் படிக்கிறப்ப அது எனக்கு மிக எப்படியாவது நான் IAS ஆயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையில அவர் செஞ்சாரு என்னன்னு தெரியல. ஆனா அவர் செஞ்சதெல்லாம் கண்டிப்பா நான் IAS ஆக்கிறோம் நான் நம்பினேன். ஸோ ஃபைனலி இட் மேட் மீ டு பிகம் an IAS ஆஃபீஸர். ஓகே, அவர் சொன்ன ஒரு முக்கியமான சமூக பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா, ஸ்கூல்லாம் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்காரு. இன்றைக்கி எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான், அந்த சிலபஸில் படித்தாதான், இந்த சிலபஸில் படித்தாதான் அப்படிங்கும்போது ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து வந்து இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் 45th ரேங்க் வாங்கியிருக்காருன்னா, அப்போ நம்ம மொழி ரீதியாக எந்த தயக்கமும் வேணாங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு நல்ல தரவு. எவ்வளோ பேர் இங்கே தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்துருப்பீங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுலாம் ஒரு தடையே இல்லைங்கிறதுக்கு லைவ் எக்ஸாம்பிள். நீங்கள் நல்லா பார்த்து அப்படி உரம் போடணும், அப்போ தான் கரெக்டாக நீங்கள் இதேமாரி டெவலப் பண்ணும். ப்ளீஸ். மற்றபடி நான் என்னுடைய குரூப் 1 இன்டர்வியூவில் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து எதுக்கு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிடுங்க, என்ன குரூப் 1 என்ன படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் படிச்சு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிடுமே, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், நிறைய பேருக்கு நான் என்ன சொன்னேன், வருஷத்துக்கு 100 பேர் வேலை கிடைச்சிட்டு தானே இருக்கு, ஸோ எனக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு. இல்லை நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படின்னா. இல்லை மேடம் எனக்கு தெரியல, ஆனால் 100 பேருக்கு கிடைக்குது, எனக்கு அதான் தெரியும் அப்படின்னு. அவங்க திரும்ப கேட்டாங்க, இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எத்தனை பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் எனக்கு தெரியல, பட் மெயின்ஸ் எழுதுறவங்க மட்டும் 1:25, ஸோ 1:50 அரௌண்ட் வந்து ஒரு 2000 பேர் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ மிச்சம் 100 பேருக்கு தானே ஃபைனலாக வேலை கிடைக்குது, மிச்சம் 1900 பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு. அப்பயும் சொன்னாங்க, மேடம் 100 பேருக்கு வேலை கிடைக்குது மேடம், நான் 100 பேர்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹவு விச் ஃபேக்டர் டிரைவ்ஸ் யூ, எந்த ஃபேக்டர் உங்களை இயக்குது அப்படின்னு கேட்டாங்க. மேடம் வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ கோட் ஒன் திருக்குறள் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். சரியா, எண்ணியாங்க எழுதி வச்சுட்டு குறள் அதோட நிப்பாட்டணும். சரியா, எப்பயுமே திருக்குறளை அப்படி ஃபர்ஸ்ட் லைனோட நிப்பாட்டினாதான் 2வது லைனோட மீனிங்கும் புரியும். எண்ணியாங்க எய்துவரா, நோ டவுட் அட் ஆல். திருவள்ளுவர் வந்து டவுட்டே சொல்லலையே. எண்ணியாங்க ஒருவேளை எய்துவார், இல்ல இன்னொரு வேலை எழுத மாட்டார் அப்படின்னு சொல்லவே இல்லையே. எண்ணியாங்க எய்துவர்.
சரியா, the universal factor ஸ்டாப் பண்ணிட்டு provided that ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்கிறார். சரியா, ஒரே ஒரு கண்டிஷன் provided that என்ன பண்ணணும், எண்ணியர் NRIS அகாடமி சேர்வரா, அப்புறம் பயங்கரமா படிப்பாரா, அப்புறம் டெஸ்டை ஒழுங்கா எழுதி பார்ப்பாரா, இல்ல. இது எல்லாமே நடக்கும் எப்ப, திண்ணியராக பெரிய. திண்ணியர்னா உறுதியா இருக்கணும். சரியா, உறுதியா இருக்கணும். வேற அந்த பற்று உறுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பற்று உறுதி தான் இதுல வந்து ஒரு இது. குரூப் 2 நான் நிறைய பார்த்துருக்கேங்க. நான் சார் ஆக்சுவலி நான் என்னென்ன சில விஷயங்கள்ல வந்து நான் ரொம்ப இயல்பா பார்ப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து நான் இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப அவர் போன குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பா அவர் படி வைக்கிறப்ப, அவர் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கிறப்ப, ஏதாவது நடத்துறப்ப அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பேசிக்கே தெரியாது. அவர் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா, கிளாஸ் அவருக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஸோ இத்தனைக்கு வந்து ஆனா அவர் வந்து ரெகுலர் கிளாஸ் விடுவார். சரிங்களா, அவருக்கு வந்து எது படிச்சாலும் ஞாபகத்துக்கு வராது, ஒரு கான்செப்டாவே புரிஞ்சுக்க தெரியாது. பேசிக் கான்செப்டா இருக்கும், வெரி பேசிக்கா இருக்கும். அது வந்து அவர் புரிஞ்சுக்கவே தெரியாது. அவர் வந்து ஆனா நல்ல கிளாஸ் படிப்பாரு, ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ணுவாரு, இது பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா வந்து நான் உண்மையிலேயே சொல்லணும்னா, சரி இவர் வந்து எப்படியாவது சர்வீஸ் வாங்கணும், ஏன்னா ஒரு சர்வீஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு நான் சோ பேசுறேன் சார், என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்பாருன்னு நான் நினைச்சேன். சார் குரூப் 4ல எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னாரு. எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னா, ரியலி இந்த எக்ஸாம்ல எந்த விதமான ஃபேக்டரே கிடையாது அப்படின்றத நான் அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரிங்களா, சார் சொல்றாங்களா ஒரு சோசியல் ஃபேக்டர். அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தாங்க, ஒரு ரூரல் மீடியம் ஸ்கூல்ஸ்ல படிச்சாங்க, ரூரல் ஏரியால படிச்சாங்க, ஒரு ரீஜனல் மீடியம் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாங்க, எக்கனாமிக்லயே ரொம்ப பேக்வேர்டு. அவங்க படிக்க ஆரம்பிச்சதே வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சுதான். ஸோ இவங்க எப்படி எல்லா டச்சு விட்டு போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்ற சப்பை கட்டுகள் அப்படின்றத அவர் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் 100% முழுசா நம்பினேன். சரியா, நான் மறுபடியும் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன். நான் டெஃபினட்டா சொல்றேங்க, நீங்க டோன்ட் என்ன சொல்றது, கன்ஃபைன் வித் யுவர் சர்வீஸ் இன் குரூப் 4. குரூப் 4ஓட நிப்பாட்டிக்காதீங்க. நீங்க குரூப் 2 எழுதுங்க. உங்க குரூப் 1 வரையும் உங்களுக்கு ஏஜ் இருக்கு. நீங்க கண்டிப்பா குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க ஒரு குரூப் 1 ஆஃபீஸரா சைன் பண்ண முடியும். அவர் சொன்னார் எனக்கு, இல்ல சார் நான் வந்து டிகிரிலாம் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சேன் அப்படின்னு. நான் அப்புறம் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னோட குரூப் 1 சர்வீஸ், எங்க முத்துக்குமார் சார் நானும் குரூப் 1 சர்வீஸ் 2013 பேட்ச்ல 13 பேட்ச்ல நாங்க வந்து ஒரே குரூப் 1 சர்வீஸ் வாங்கணும். எங்க பேட்ச்ல வந்து ஒரு டிஎஸ்பி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவங்க +2 முடிச்சுட்டு ஒரு உடனே திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ திருமணம் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், குழந்தைங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஏதாவது படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல், ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம், எப்படி வேணாலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அஞ்சல் தொலைநிலை கல்வியில ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. அப்ப மெதுவா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் குரூப் 4 ஜாயின் பண்றாங்க. ஒரு 2 வருஷம் குரூப் 4 படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு குரூப் 4 கிளியர் பண்றோம். கண்டிப்பா குரூப் 2 அடுத்து மறுபடியும் டெய்லியும். சரியா, சோ அந்த கண்டினியூட்டி, சரியா, அந்த பெர்சவரன்ஸ், அந்த விடாமுயற்சி அப்படிலாம் இல்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டிசையர், ஒரு காதல். சரியா, சோ மறுபடியும் குரூப் 2 கிளியர் பண்ணாங்க. குரூப் 1 எழுதுனாங்க. சரியா, குரூப் 2 கிளியர் பண்ணப்பயே அவங்களுடைய சுத்தி அவங்களுடைய சொசைட்டியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே பயங்கரமா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு ஹம்பிள் பேக்ரவுண்ட்னா ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட். சரியா, சோ குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களோட ஆசை குரூப் 2க்கே எப்படி இருக்குன்னா, குரூப் 1ல ஒரு ஆஃபீஸர் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், அவங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல டெஃபினெட்லி சிவில் பிகம் டெப்டி கலெக்டர் ஆனாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ, டிஎஸ்பி ஆனாங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராவோ ஆயிடுவாங்க. ஸோ ஃபைனலி சி ரோட் குரூப் 1. ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல, விடல. செகண்ட் டைம் எழுதுனாங்க, அப்பயும் கிடைக்கல. தேர்ட் டைம் எழுதி அவங்க எங்க பேட்ச்ல டிஎஸ்பி ஆயிட்டாங்க. சீரியஸா, டெஃபினெட்லி வித்தின் 10 to 12 years சிவில் பிகம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இது நினைச்சு பாருங்க, இதை வந்து அவங்க ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. அவங்க பண்ணது வந்து நத்திங். சரியா, என்ன ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு இது வேணும், we want this. அதுக்கு the continuous உழைப்பு, அது மட்டும்தான், நத்திங் மோருங்க. உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன் டேர்ம்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த வேர்டுக்கு நம்மளுக்கு அர்த்தமே புரியாது. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாம் சில வார்த்தைகள், அவ்வளவுதான். பட் ரியல் ஒர்க் என்ன, we have to complete the syllabus. படிக்கணும், படிக்கிறதுக்கு உழைக்கணும், அவ்வளவுதான். nothing more. Then one day we will become an IAS officer or IPS officer or whatever the service you want, அவ்வளவுதான். ஓகே,
ஸோ அது ஒரு திருக்குறள் மட்டும் நீங்க நல்லா படிங்க. எண்ணியர் எண்ணியாங் எய்துவர் கண்டிப்பா. ஏன்னா நீங்க திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு சொன்ன இது இப்போ வரையும் பொருந்ததுல. சரியா? அவர் அன்னைக்கு சொன்னா தானே இப்போ ஒன்றும் மாறலையே. எண்ணியர் எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெரியன்னு சொன்னது இப்போ வரையும் இருக்குல்ல. ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்? சரியா? படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையதான் அரசருளியர்னா அவன் இப்ப வரையும் ஒரு கவர்மெண்ட் 7மே கரெக்டா வச்சிருக்கணும்ல. சரியா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு 4 விங் இருக்கணும். இப்ப வரையும் அது ரிலவன்ஸ். ஸோ அதனாலதான் காலம் கடந்து நிற்கக்கூடியது. ஸோ அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுதான் உண்மையும் கூட. டேக் இட் ஃப்ரம் மீ. ஓகே, வேற ஏதாவது நீங்க என்கிட்ட கேட்கணும்னா நீங்க ஏதாவது பேப்பர்ல எழுதி கூட நீங்க பாஸ் பண்ணுங்க. ஸோ வி கேன் क्वेश्चन கேட்கணும்னா ஒரு சின்ன ஷீட்ல எழுதி பாஸ் பண்ணுங்க. நம்ம வாலண்டியர்ஸ் பாய்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம். ஜெயசீலன் பேசுங்க. ஓகே, நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க என்கிட்ட கேட்கணும் ஸ்பெசிஃபிக்கா எதை பத்தி கேட்கணும்னா நீங்க எழுதி பாஸ் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ட்ரை டு ஆன்சர். சரியா? அவங்க டெட் அவங்க பேர் என்ன? அமுதாவா? சிவசங்கரியா சிவகாமியா ராஜலட்சுமியா? உங்க பேட்ச்ல இந்த பேர்லாம் இருக்குல்ல, சிவகாமி அமுதா அவங்கலாம். சரியா? ஓகே, உங்க பேரு ஞாபகம் இல்லை. உங்க டெட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தவங்க மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்களும் சாதாரணமாக வரல, அவங்களும் ஒரு சாதனை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியா? என்ன பண்ணுறீங்க? மணிமேகலைன்னு நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஸ்டூடெண்ட்டாக இருந்த பிறகு நம்ம ஸ்டாஃபாகவும் இருந்தாங்க, டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ குரூப் 4ல் டைப்பிஸ்ட் பிரிவில் பாஸ் பண்ணி டியூட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. சரியா? அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வாழ்த்திடுவோம். எல்லாத்துக்கும் வணக்கம். சார் எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஐஏஎஸ்ஸாக வரப்போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சார் என்ன ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும். அதை கேட்குறேன் சார். நீங்கள் முதல்ல எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா? அப்படி எந்த திட்டமே என்கிட்ட இல்லை. ரியலி ஐ டோன்ட் ஹேவ் எனி சச் பிளான். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, we got some government service like you. Now you are junior assistant, right? Yeah. You are a junior assistant, then I will be appointed as sub collector, next year additional collector, next year collector. Okay, that's all. You are a government servant, I am also a government servant. உங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் எனக்கு இருக்கும். ஸோ ஒய் ஐ எம் சேயிங், பட் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பியர்ஸ் ரொம்ப பெருசு. ஐ கேன் கண்ட்ரோல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு செக்ஷன்லாம் நீங்கள் பேசிடுவோம். உங்களோட செக்ஷனில் யூ ஆர் அன் ஆஃபீஸர். ஓகே, பட் இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது ஒருவேளை இதுவா அப்படின்னு நான் சொல்றேன். நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன், லஞ்சமே வாங்க மாட்டேன், கடைசியா நான் அடுத்தவங்கிட்ட வாங்கின பணம் சாரு கொடுத்த 10 ரூபா தான், நான் ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணுவேன், ஏழை மக்கள் எல்லாம் பாதுகாப்பேன், அரசினுடைய திட்டங்களை சாதாரண மக்களுக்கு எடுத்துட்டு போவேன், இது எல்லாம் நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்றது சொல்லவே கூடாதுல்ல. இப்படிலாம் இருக்கிறதுக்கு தான் இந்த வேலைக்கு சம்பளம் வாங்குறோம். சரியா? ரெண்டாவது, பொதுவா நார்மலான விஷயங்களை அப்நார்மலா சில பொதுவா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அவர் லஞ்சமே வாங்காத ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா, அது நார்மலான விஷயம். இங்க பாருங்க, ரமேஷ் நடந்து போறாரு அப்படின்னா ரமேஷ் நடந்து போறது நார்மலான விஷயம். ரமேஷ் பறந்து போனாதான் அது ஆச்சரியம். ரமேஷ் பறந்து போனாதான் ஆச்சரியம். ரமேஷ் நடந்து போறது ஓகே, நடந்து போறோம். ரமேஷ் நடந்தா நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆபீசர் அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? இப்போ யூ டேக் அவர் டைரக்டர், அவருடைய ஒர்க் என்ன? ஹி இஸ் ரன்னிங் ஒன் கோச்சிங் இன்ஸ்டியூட், கிளாஸ் எடுக்கணும். வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கமிங் ஃபார் டு ஹேவ் அ ஜாப், ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ சார் அப்படி எடுக்கிறாரு இப்படி எடுக்கிறாரு, தட்ஸ் அவர் டியூட்டி. அதை அவரு டெடிகேட்டடா பண்ணுவார். சரியா? தட் இஸ் ஒரு பிரில்லியன்ட், எஃபிஷியன்ட், எ குட் ஆஃபீஸர் அப்படிதான் இருக்கணும். சரியா? லைக்வைஸ் அப்படி ஒரு ஆஃபீஸரா இருக்கணும்னு தான் விருப்பம். ஐ வாண்ட் டு பி குட் ஆஃபீஸர், தட்ஸ் ஆல். மற்றபடி என்ன பெருசு திட்டம்லாம் என்கிட்ட இல்லை. அப்படிதான் இருக்கா இருந்தா சொல்லுங்க, யூ கேன் டூ. ஓகேவா? யூ ஆர் ஆல்சோ நாளைக்கு டிஎன்பிசி எழுதி குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 1ல, யூபிஎஸ்சில எழுதி ஜூனியர் ஆஃபீஸர்ஸா வருவீங்க. வி கேன் ஒர்க் டுகெதர். எஸ், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. பட் எனிஹவ், நான் ஐ வில் டெல். பொதுவாக ஐ அம் அன் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றேன். ஸோ
அதில் ஒரு கிராம பகுதிகளில் ஒரு இருக்க வரையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இன்னும் நல்லா அந்த ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் எங்கள் கிராமத்துலையும் கூட நான் அன்னைக்குன்னா ஒரு கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. எங்கள் ஊரில் பிஹெச்சிக்கு டாக்டரே வர்றது இல்லையா, பிஹெச்சிக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் உங்களுக்காகவே ரன் ஆகிறதே இல்லை. லைக்வைஸ் என்னோட ஊர்லேயே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ நியூ வெல் எவ்ரிவேர் இட் இஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் நல்ல வேலை செய்யலாம். வி நியூ த ப்ராப்ளம், ஸோ வி கேன் ஒர்க் வெல், வி கேன் வாக் ஆன் எக்ஸ்ட்ரா மைல். தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு ஒர்க் அண்ட் ஐ வாண்ட் டு பி a குட் சர்வீஸ். மற்றபடி இந்த சர்வீஸ் நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அதெல்லாம் சும்மா எப்படி சொல்ல முடியும்? நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு எங்க ஸ்டில் ஐ எம் கமிங் பை கவர்மெண்ட் வெஹிக்கிள். நான் ரைட் நோ ஐ எம் a கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஐ எம் IRS ஆஃபீஸர். நாளையில இருந்தா ஐ எம் IAS ஆஃபீஸர். சரியா? Still the government is giving one vehicle for me. I am coming a government vehicle. Okay. Wherever I go, I am staying in government guest house. In addition to that, I am getting salary. சரியா? நல்ல salary, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அது போக வீட்டுக்கு குவார்டர்ஸ் கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நான் பண்றதுக்கு பேர் சேவையா? That's complicated issue. அப்படிலாம் இல்லை. We are government officers. நம்மளோட ஒர்க் ஸ்பியர் ரொம்ப பெருசு. So I want to work well. இன்னொரு பெருமையா சொல்லணும்னா விஜயரன் சார் மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணணும். மல்டி டாஸ்கிங்னு வச்சுக்கோங்க. மல்டி டாஸ்கிங்னா என்னது? ஒரே நேரத்துல 10 வேலை பார்ப்பாரு. ஒரே நேரத்துல 10 வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணா கொஞ்சம் நல்ல ஆபீசரா சைன் ஆகலாம்னு நினைக்கிறேன். எஸ் சார், அப்படிதானே? வெரி குட், வெரி குட். இன்னொரு சிறப்பு விருந்தினர் திருச்சியின் முக்கியமான சமூக ஆர்வலர் திரு காமராஜ் அவர்களை உங்கள் கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். சார் இருக்கா? ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சொல்லுங்க சார். படிச்சது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சரி, நார்மல். ஓகே, முடிச்சிடுறேன். 1 டேல 6 hours படித்தாலும் ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் கிவ் சம் டிப்ஸ். 1 டேவுக்கு எவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் செய்வீங்க? அப்படியே படிச்சுட்டேன். சொல்லு. நல்ல கொஸ்டின் தாங்க. ஆக்சுவலி படிச்சுட்டு யாருக்காவது மறக்காம இருக்கா? ஒரு 1 hour 1.5 hour மேலே படிச்சா தூக்கம் வருது, ரொம்ப இது எப்படா தூக்கி போட்டு போவோம் அப்படின்னு இருக்கா? ஸோ அப்படிலாம் இருக்கணும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டவோ இல்லாட்டி ஒரு ஃபிசியாலஜிஸ்டோ இருக்காங்க. தட்ஸ் அப்நார்மல் கேஸ். இட்ஸ் அ நார்மல். படிச்சா மறக்கும். சரியா? அப்புறம் படிச்சா அவ்வளோ ஈஸியாக இருக்காது, டயர்டாக தூக்கம் வரும். அப்படிலாம் இருக்குங்க. அப்படிலாம் இருக்கிறதா நார்மலான விஷயம். ஓகே, பிகாஸ் வி ஆர் கிவிங் சம் இன்புட்ஸ் டு அவர் பிரைன் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி டயர்ட் ஆகும். இது வந்து நார்மலான ஹியூமன் ஃபிசியாலஜி தான். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்புறம் IAS ஆஃபீஸர் ஆனவங்கலாம் 24 மணி நேரம் படிக்கிறதா அவங்களுக்கு வந்து மறக்காது. படித்த உடனே அப்படியே ஏறி நிற்குமா? பட் இருக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் ஒன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் படிக்க ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து படிக்கிறப்ப பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு சார் நடத்தினாரு. அதை படிக்கிறப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு சாப்டரு, செகண்ட் சாப்டரு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் படிக்கிறப்ப வேற வேலை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு சின்ன இது, எப்படியும் இதாக இருக்கணும் அவர் வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாலும் கூட ஒரு இன்னும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. ஓகே, அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ படிக்கிறது மறக்கும். அப்புறம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ரிவிஷன். அவ்வளோதான். ரிவிஷன் பண்ணுங்க, மறுபடியும் படிங்க, ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுங்க. இதெல்லாம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம படிக்கிறத கரெக்டாக. இப்போ நீங்கள் கிளாஸுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸுக்கு நடத்துகிறாங்க ஒரு ஏரியா, ஒரு 20% ஞாபகத்துக்கு வரும். படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் 100% ஃபுல்லாக படிச்சுட்டு 100க்கு 100 மார்க் எடுக்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அட் த மேக்ஸ் படிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், 200 மார்க் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும்? ஒரு 150, 160. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 200க்கு 200 எடுக்கணும் அப்படின்றது இல்லைல்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் படிக்க. மறுபடியும் கிளாஸில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த பாடத்தில் ஒவ்வொரு லைன்லையுமே கேட்டு முடிச்சிருவாரு. ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அகெயின் செகண்ட் டைம் ஒரு டைம் ரிவைஸ் நடக்கும். ஸோ அப்பயும் படிப்பீங்க. இது போக யூ ஹவ் டைம், 24 hours இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்க மாட்டீங்க. ஒன்ஸ் படிப்போம், அடுத்து நம்மளை அந்த படித்ததெல்லாம் நம்ம மலையில் பிரெயினில் போய் உட்காந்துடணும். அப்படி
உட்கார முடியலன்னா நம்மளுக்கு படிப்பு வரல, படிச்சதெல்லாம் மறந்து போகுது, இது நம்மளுக்கு ஒத்து வரல, நம்மளா நினைச்சுக்கோம். அப்படி மறக்க தான் செய்யும், அதுதான் நார்மலான விஷயம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹவ் டு ரிவைஸ் வெல், ரிவைஸ் பண்ணணும், திரும்ப படிக்கணும், டெஸ்ட் எழுதணும். நீங்கள் கிளாஸ்க்கு வந்து டெஸ்ட் எழுத மாட்டோம், சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒன்று எழுதிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான் பாதி ஞாபகத்துக்கே வரும். படிச்சு மறந்தது அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்ப தான் ஏதாவது இதெல்லாம் படிச்சோம் இதெல்லாம் படிச்சோம்ல. ஸோ அகைன் இட் வில் ரீகலெக்ட். மறுபடியும் இன்னொரு டைம் படிக்கிறப்ப அவ்வளோதான், ஈஸி செட்டில் ஆயிரும். ஏங்க வருஷத்துல 5000 பேர் குரூப் 2 சர்வீஸ் வாங்குறாங்களே, ஒரு 6000 பேர் 7000 பேர் குரூப் 4 வேலைக்கு போறாங்களே, சரியா 1000 பேர் வந்து சிவில் சர்வீஸ்ல சர்வீஸ் வாங்குறாங்களா, 100 பேர் குரூப் 1 ஆகிற வருஷம் ஆகிட்டு தான் இருக்காங்களே, அவங்களாம் சூப்பர் நேச்சுரலா? நோ. நம்ம ஈவன் சொல்லணும்னா உங்களில் நிறைய பேர்ல கட்டும் இன்னும் லோ லெவல்ல இருந்து மேலே வந்தவங்களா. ஸோ ஜஸ்ட் பிலீவ், டூ ஒர்க். மறுபடியும் சொல்றதான், ஒர்க் பண்ணணும், தட்ஸ் ஆல். ஸோ அதில் இன்னும் இதை மீறி நம்ம ஷார்ட்கட்னு ஒரு மெத்தட், அப்புறம் ஷார்ட்கட் அதெல்லாம் ஈஸி மெத்தட்ஸ், சரியா? இதெல்லாம் இது போக ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க கிளாஸ்ல எழுதுவீங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்ல அது ரொம்ப இதில் நம்ம நினைப்போம் எழுதுறப்ப இது எப்படி ஞாபகத்துக்கு வரும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது, சரியா? நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஒரு தடவை நம்ம அந்த ஒரு பாலகிருஷ்ணன் சார் வந்தார், பாலமுருகன் சார். அப்போ ஒரு மேடம் வந்து குரூப் 4ல சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட்லாம் கூட வந்துட்டு அவங்க பயங்கரமா பேசினாங்க. அப்போ வந்து அவங்க குரூப் 4ல சர்வீஸ் வாங்கிட்டு அவங்க அடுத்து குரூப் 2லயும் சர்வீஸ் வாங்கினாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நீங்க ஒரு பிஇ படிச்சிருக்கலாம், இல்லை நீங்க எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கலாம், எம்ஃபில் பண்ணிருக்கலாம், நீங்க டாக்டரேட்டா கூட இருக்கலாம், சரியா? நீங்க டாக்டரா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி வேணாலும் இருக்கலாம், ஹிஸ்டரியில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிட்டு ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸரா கூட இருக்கலாம். ஆனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வரப்பையோ அதை படிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வர்றப்பையோ நீங்க ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நீங்க ஜீரோன்னு நினைச்சிட்டு வரணும், சரியா? இது என்ன அவர் நடத்துறாரு, 6th புக்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரா, சரியா? கண்டிப்பா 6th புக்ல உங்களுக்கு 10 கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு 6 கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. அதான் உண்மை, அது ஒன்றும் தப்பும் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல நம்ம நிறைய எம்ஏ எம்ஃபில் படிக்க மாட்டாங்க, 8 கேள்விக்கு தெரிய மாட்டாங்க, 8 கேள்விக்கா? அது நார்மலான விஷயம் தான், நாளைக்கு தெரிஞ்சு கவலைப்படாதீங்க. ஸோ ஐ ஆம் சேயிங் திஸ். ஸோ நீங்க அந்த ஓப்பன் மைண்டடா வரணும். அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, உண்மையிலே ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட் என்ன சொன்னாலும் நீங்க இன்புட்ல ஏற்றி வச்சுக்குவீங்க, சரியா? நான் சொன்னேன்ல யூபிஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஒரு 20 மார்க் கொஸ்டின் எழுதுறப்ப எனக்கு மறந்து போன ஆர்டிகல் எப்படி தான் ஹெல்ப் ஆச்சு, ஈஸி, அவ்வளவுதாங்க. ஷார்ட்கட்னு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது.